ஹர சங்கர் ஜெய் சங்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். ஹரஹர சங்கர ஜெய் சங்கர. நம்ம மகாபெரிவா துணை சேனலில் மகாபெரிவாளால் சொல்லப்பட்ட எளிமையான பரிகாரங்கள் நான் நிறைய சொல்லிகிட்ருக்கேன். நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம தொடர்ந்து ஆடி மாத வழிபாடுகளை குறித்து நான் பதிவு பண்ணிகிட்ருக்கேன். ஏன் அப்படின்னா ஆடி மாதம் அப்படின்னாலே தெய்வ வழிபாட்டுக்கு உகந்த ஒரு நல்ல மாதம். ஒவ்வொரு மாதத்துக்கும் வரக்கூடிய அமாவாசை அப்படின்னாலே அது ஒரு தனிப்பட்ட சிறப்பு. அதுலேயும் ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை இதெல்லாமே ரொம்ப ரொம்ப விசேஷமான நாட்கள். அந்த அற்புதமான ஆடி அமாவாசை வந்திருக்கு. இந்த நாளில் நம்ம பண்ணக்கூடிய எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலும் சரி, அது பல மடங்கு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. இந்த நாளில் பித்ரு தர்ப்பணம் செய்யக்கூடியவங்க எல்லாருமே கண்டிப்பாக செஞ்சுடுங்க. ஏன்னா முன்னோர்களோட ஆசை இருந்தால் மட்டும்தான் நம்மளோட வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு முன்னேறிக்கிட்டே போக முடியும். ஸோ வருஷக்கணக்கில் நாங்கள் கொடுக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த வருஷத்துக்கு ஒரு தடவை ஆடி அமாவாசையிலையாவது தர்ப்பணம் கொடுத்துருங்க. நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கறது சரி, அதோடு கூட நான் சொல்கிறதையும் செய்யுங்க. இது பல 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 மடங்கு உங்களுக்கு புண்ணியத்தை கொண்டு வந்து சேர்க்கும். அப்படி என்ன பண்ணணுன்றதை நான் இப்போ சொல்கிறேன். கொஞ்சம் பச்சரிசி எடுத்துக்கோங்க, அதை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த தண்ணீரை வடிச்சிட்டு அதில் கொஞ்சமாக வெல்லம் துருவி போடுங்க. எள்ளு லைட்டாக கொஞ்சமாக போட்டுக்கோங்க, ஒரு சிட்டிகை அளவு போட்டாலே போதுமானது. அதோடு கூட அகத்திக்கீரை கொஞ்சமாக உருவி அந்த இலைகளையும் அதில் கூட சேர்த்து போடுங்க. வாழைக்காய் இருந்ததுன்னா அதையும் கட் பண்ணி அதில் அந்த அரிசியோடையே சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து ஒட்டுமொத்த 33 கோடி தேவர்களும் ஒரே இடத்துல வாசம் பண்ணக்கூடிய கோமாதா பசு மாட்டுக்கு நீங்கள் இதை கொடுக்கணும். ஆடி அமாவாசை நாள் அன்னைக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த உணவை பசுமாடு சாப்பிடும் பொழுது 33 கோடி தேவர்களும் பசியாறுவாங்க. உங்களுக்கு சகல விதமான சௌபாகியங்களும் கண்டிப்பாக கிடைக்கும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் நிச்சயமாக கிடைக்கும். உங்கள் வாழ்க்கை ஒரு வளமான நலமான வாழ்க்கையாக மாறும். ஹரஹர சங்கர ஜெய் சங்கர.